வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், மறப்போம் மன்னிப்போம். ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்கியூட் வந்து அது பேர் வந்து என்கோடர். ஓகேயா, என்கோடர். ஓகே, ஃபைன். என்கோடர்னா என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. ஸோ பேர்லேயே இருக்கு பாருங்களேன், கோடிங், என்கோடிங். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்கோடிங். ஓகே, என்கோடர் என்ன பண்ணுன்னா என்கோடிங் பண்ணும். சரி, என்கோடிங்னா என்ன வரேன். இப்போ பாருங்களேன், 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். 101ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுவும் தெரியும். ஓகே, 5ங்கிறத 101 மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்கோடிங். 5 இருக்கு, வந்து ரெண்டும் ஒண்ணா. 5ங்கிறது டெசிமல், 101ங்கிறது பைனரி. புரியுறதா? இப்போ 5ன்னு ரோட்ல போய் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அது 5னா தெரியும், 5 விரல் இருக்கு 5 அப்படின்னு சொல்லுவோம். 5 தான் 101 எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு தான் ஓகே 5ம் 101ம் ஒன்று தான் அப்படின்னு தெரியும். புரியுறதா? ஸோ 5ங்கிறது என்ன? டெசிமல் நம்பர். 101ங்கிறது என்ன? பைனரி நம்பர். ஸோ ஒரு விஷயம் இருக்கு. விஷயம்னா என்ன? இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயம்னா ஒரு மேட்டர், இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபார்மேட்லேருந்து, ஃபார்மேட்னா என்ன? இந்த மாதிரி டெசிமல் சிஸ்டம்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு அனதர் ஃபார்மேட் மாற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து என்கோடிங். ஓகேயா, சிம்பிளாக புரியுறதா? ஸோ என்கோடிங்க்கு ஒரு சிம்பிளான டெஃபினிஷன் வந்து என்கோடர்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஃபார்மேட் டு அனதர். இது ஒரு டெஃபினிஷனா சொல்லுங்க. இன்னொரு டெஃபினிஷன் சொல்றேன், அது புரியுறதா பாருங்க. இப்போ 5ங்கிறது தெரிஞ்ச நம்பர். இது தெரிஞ்சது அப்படின்னா பரிச்சயமான ஆளு, உனக்கு நல்லா தெரியும், 5 வருஷமா தெரியும் அப்படின்னா ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெமிலியர். 101ங்கிறது வந்து ஃபெமிலியர் கிடையாது, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஃபெமிலியர் சிம்பிள் இல்லைன்னா ஃபெமிலியர் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு கோடட் ஃபார்மேட், 101ங்கிறது ஒரு சீக்ரெட் கோடு, கோடட் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணா அது பேர் என்கோடிங். ஸோ an encoder converts familiar symbols or numbers into a coded format. ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேங்க. இந்தியாவில் இருக்கோம் நம்ம. ஓகேயா, இந்தியாவில் ஏன்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், அவன் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, சார் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து டாலரில் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். டாலராக கொடுங்க, ரூபாவை டாலராக மாற்றித்தாங்க அப்படிங்கிறான். உடனே இந்த ஆள் இருக்கார் இல்லையா, இந்த ஆள் பேர் வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ அமெரிக்காவுக்கு போயிடு, அமெரிக்காவில் வந்து ஒய்ன்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பாரு. போய் பார்த்த உடனே அவன் ஒரு கொஸ்டின் கேட்பான், 2 3 எவ்வளோன்னு கேட்பான். ஓகேயா, நீ உடனே 5ன்னு சொல்லிடாத, 101 சொல்லு, அப்போ வந்து அவன் உனக்கு ஒரு டாலரில் காசு கொடுத்துருவான் அப்படிம்பான். புரியுறதா? ஸோ ஃபெமிலியரா 5ங்கிறது ஃபெமிலியர், அதை கொடுக்காம ஒரு கோடு 101ங்கிறது ஒரு சீக்ரெட் கோடு. அவன் என்ன கேட்குறான், நீ 101 சொல்லு போதும், அவனுக்கு வந்து காசு கொடுத்துருவான்பான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபெமிலியர் சிம்பிள் இல்லை நம்பரை கோடட் ஃபார்மேட்டாக மாற்றினா அது வந்து என்கோடர். ஸோ 2 டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், எல்லாமே கன்வெர்ட்ஸ், வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்டு வந்து கன்வெர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் வேர்டு. converts information from one format to another format. இது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன், it converts familiar symbols or numbers into a coded format. ஓகே, பேசிக்காக புரிஞ்சுட்டு இன்னும் ஒரே ஒன்று பாயிண்டோட முடிச்சுப்போம். இல்லை எத்தனை இன்புட்ஸ் இருக்கும், எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கும், அது பார்க்குறோம். மக்ஸுக்கு என்ன பார்த்தோம்னா 2n is to 1 with n select lines அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த 1 ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, இந்த n இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க, அதான் என்கோடர். ஸோ என்கோடருக்கு என்னன்னா 2n is to n. ஸோ 2nங்கிறது இன்புட்ஸு, nங்கிறது அவுட்புட்ஸ். சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பிளாக் போட்டுக்கோங்க, இங்கே வந்து சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் போட்டுக்க போகிறோம். ஸோ 2n is to 1 என்கோடர்.
போட்டுக்கிறோம். ஸோ ஓகே, இன்புட்ஸ் எவ்வளோ? 2 power n இன்புட்ஸ் போடணும். 2 power n அவுட்புட்ஸ் எவ்வளோ? n அவுட்புட்ஸ் போடணும். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ 2 power n இன்புட்ஸ் n அவுட்புட்ஸ். ஓகே, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? See you in next class. Bye. Have a nice day.